ட்ரிச்சிக்காக சார் இது வந்து எப்படின்னா 220 கண்ட்ரிகளில் டெமோகிராஃபி பேஸ் பண்ணி இங்கே என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப as far as India is concerned our next priority is education and taking care of the environment. அப்போ லிட்ரஸி சம்பந்தமாக, சுகாதாரம் சம்பந்தமாக அண்ட் என்வரான்மெண்ட் சம்பந்தமாக சில விஷயங்களை கண்டிப்பாக திருச்சி கொண்டு வர முடியும். சங்கங்கள் இருக்குது, சங்கங்கள் மூலியமாக பல குளோபல் கிராண்ட் இருக்குது. இங்கே மேல் பொறுப்பு போகிறது மூலியமாக எந்தெந்த இடத்துல எது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். சார் இதில் 3 அடுக்கு இருக்குது. கிளப் லீடர்ஷிப், லோக்கல் பிரசிடென்ட் இருந்தால் தான் கவர்னராக மாற முடியும். கவர்னர் பிரசிடென்ட் இருந்தால் தான் ரீஜனல் லீடர்ஷிப் போக முடியும். ரீஜனல் லீடர்ஷிப் இருந்தால் தான் ரோட்டரி இன்டர்நேஷனல் டைரக்டர் ஆக முடியும். The Rotary International Director, there are 2 process. One is called nomination process, another is called election process. Nomination process is ஒரு இங்கே இருக்கக்கூடிய ஜோன் ஃபைல் இருக்கக்கூடிய 15 பேர் பயோடேட்டா வச்சு ஒரு இன்டர்வியூ பண்ணி எடுப்பாங்க. அந்த நாமினேஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நாமினேஷன் பிறகு ஒரு எலெக்ஷன் உண்டு. அந்த எலெக்ஷன் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஸோ 2லையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று ரோட்டரி டைரக்டராக இருக்கிறோம். ஆக்சுவலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் 4th percent தமிழ்நாடு சார். 120 வருடங்களில் 4வது percent தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் பர்சன் ட்ரிச்சி அப்படி வச்சுக்கலாம் நீங்கள். ரோட்டரி இதுக்கு மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் அப்படிங்கிறது அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யாரும் வரல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 120 years 4 ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் இருக்காங்க. தேர் ஆர் ஃப்ரம் நார்த் சைட். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அட் தி ஏர்லியஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது. 125வது ஆண்டு விழா நோக்கி போயிட்டு இருக்கு. 12 லட்சம் உறுப்பினர்கள் சேர்க்கைகள் இருக்குது. அது உங்களோட பார்த்து என்னவா இருக்குது சார்? இப்போ நான் இந்த டிரைவோட பேர் நான் எஸ் டு ரோட்டரின்னு சொல்கிறேன். என்னோட ஐடியா என்னென்னா, நம்ம செதறி போய் வித்தியாசமான இடங்களில் போயிட்டு இருக்க இடத்துல அடுத்த தலைமுறைக்கு என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு இடத்துல சேர்த்து வைக்கணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் என்ன மிகப்பெரிய என்ன அப்படின்னா, நம்முடைய பையன் நம்மளோட பொண்ணு நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ரோட்டரி போன்ற அமைப்புகளில், ரோட் ட்ராக் போன்ற அமைப்புகளில், இன்ட்ராக்ட் போன்ற அமைப்புகளில் கண்டிப்பாக குழந்தைய சேர்த்து விடுங்க. என்னாகனா 3 நடக்கும். நம்பர் 1, he will be engaged or she will be engaged. 2, அவளுக்கே தெரியாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சிசலிங் நடக்கும், தலைமை பண்பு நடக்கும். 3வது, சமூக சேவை செய்ய வேண்டும் எண்ணம் வரும். இந்த 3 விஷயங்களும் ஒரு மனுஷனுக்கு வரணும் அப்படின்னா இது போன்ற என்ஜிஓவில் கண்டிப்பாக சேரணும். தட் டூ 2 பெருந்தொற்றுகளை கடந்து, 2 உலகப் போர்களை கடந்து ஒரு நிறுவனம் தெளிவாக இருக்குன்னா இட்ஸ் a system driven organization. அதனால் மை ஆம்பிஷன் இஸ் another 3 maybe 5 to 7 yearsக்குள்ள இங்கேருந்து ஒரு 2 லட்சம் அல்லது 3 லட்சம் மெம்பர்ஸை சேர்க்கணும் என்னோட எண்ணம் சார். ரோட்டரி மெம்பரை இந்தியாவிலேருந்து சேர்க்கணுங்கிற எண்ணம் இருக்குது. பொலிட்டீஷியன் நிறைய முகங்கள் இருக்கு உங்களுக்கு. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்களா? பிரதர், வயசு 50 ஆச்சு பிரதர். மனிதனுடைய சராசரி வயது 70 என்று நம்புவேன் நான். சொச்ச காலம் அல்லது மிச்ச காலம் அடுத்த 20 வருடமும் முழுவதாக சமூக சேவைக்கு போன முடிவு பண்ணுறேன். கண்டிப்பாக அனைத்துக்கும் நம்மளால் ஸ்பிளிட் பண்ண முடியும். நம்ம செய்யணும்னு விருப்பப்பட்டுன்னு வச்சுங்களேன், மனசு தானே காரணம். அரசியல் அனைவருக்கும் மாறுது பிரதர். அரசியல் எங்கும் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆரோக்கியமான அரசியலை நோக்கி பயணம் செய்யக்கூடிய நான் அனைத்திலும் கண்டிப்பாக இருப்பேன் என்று உறுதிமொழி தருவேன். பரபரப்பான சூழல் இன்டர்நேஷனல் டைரக்டர் தானாக வந்துருச்சு. எங்களது ரோட்டரியில் ஒரு நல்ல வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் முடிவு பண்ணிவிடுவாங்க. தேதிகள் எல்லாம் ரோட்டரி இன்டர்நேஷனல் பைலாவில் இருக்குது. அது கோயின்சிடென்ஸ். பரபரப்பாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற சூழ்நிலை நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். வாய்ப்புகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதற்கான அப்டேஷன்ஸ் இருந்தால் மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு ஊடக நண்பர்கள் சந்திப்பு கண்டிப்பாக இருக்கும். நீ கேட்ட கேள்விக்கு இப்போது பதில். சந்திக்கணும்னு சொல்கிறேன். கண்டிப்பாக சந்திப்போம் கண்டிப்பாக சந்திப்போம் சார். அது ஒரு லீடர்ஷிப் தானே சார். இப்போ 25, 27ங்கிறது 2 வருடத்திற்கான வாய்ப்பு சார். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த விஷயங்களை பார்க்கும் பொழுது எங்களுடைய பாயிண்ட் வந்து 25 ஜூலை 1 27 ஜூன் 30 வரைக்கும். ஆனால் என்னுடைய பீரியட் இப்போலேருந்து ஆரம்பிச்சிடும். RI டைரக்டர் நாமினி, RI டைரக்டர் எலெக்ட், RI டைரக்டர் 3 வருஷமும் இதில் பயணம் செய்து கொண்டே இருக்கும். இது ஒரு தொடர்ச்சியான பயணம் தான். 3 வருஷம் இருக்கும். எக்ஸாக்ட் பீரியட் அந்த 25-27. பட் 3.5 years in the name of RI டைரக்டர் நாமினி, RI டைரக்டர் எலெக்ட் அண்ட் RI டைரக்டர். பொறுப்புங்கிறது ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாங்க, அவ்வளோ. இதோட போர்டு வந்து எப்பொழுதும் யூஎஸ்ல நடக்கும். இவென்ஸ்டன் நடக்கும். ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் யூஎஸ், இவென்ஸ்டன் யூஎஸ். வேறு ஏதாவது கேள்வி? யாரோ ஒருத்தர் கேட்டுருந்தாங்க. மீண்டும் மாநில கட்சியா தேசிய கட்சியா எந்த இயக்கத்தில் சார் 2 மனசில் இருக்குது சார். ஒன்று
என்னுடைய பொண்ணுடைய சாதாரணமாக சொல்லிட்டு இந்த ட்ரிப்பிள் அப்படிங்கிறப்ப ஏதாவது மாற்ற முடியுமா, மண்மொழி மக்கள்னு மாற முடியுமா? ஒரு இடத்துல அடிக்கடி சூட்டு பிளேஸரை போட்டுட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டோம், இன்னொரு சைடில் லோக்கலுக்கு வந்துடலாமா, நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுற வேணாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு மனது என்ன சொல்லுது அப்படின்னா, ரோட்டரி போன்ற அமைப்புகளின் மூலியமாக மேலே செல்வோம், மண்மொழி மக்கள் என்ற காரணத்தின் மூலியமாக கீழே ரீஜனல் பார்ட்டி வரலாங்கிற ஒரு திங்கிங் இருக்குது. அதே நேரத்தில் தேசிய நீரோட்டத்துடைய வந்து நான் இப்போதைக்கு நோ சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறேன். பதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் மாறு மாற்றுங்கிறது சார், அது காந்தியனை மிகவும் கவர்ந்தவர் சார். த பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீ இன் த வேர்ல்டு, என்ன மாற்றத்தை விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தில் நீனே விளையாட போயிடுங்கிறது தான். அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் வேணும்னா முதல்ல ப்ராக்டிஸ் பிஃபோர் ப்ரீச், வாக் த டாக். அதனால் முதல்ல நம்ம மாறுவோம், நம்ம மாற ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் மாறும். அது கிட்டத்தட்ட எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீடு நல்லாயிருக்கும், வீடு நல்லா இருக்கா உங்கள் சிட்டி நல்லாயிருக்கும், சிட்டி நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும், நாடு நல்லா இருந்தால் உலகம் நல்லாயிருக்கும், உலகம் நல்லா இருந்தால் பேரண்டம் நல்லாயிருக்கும். ஸோ மாறுவது என்பது என்னோட இடத்துல ஆரம்பிக்கிட்டோம், மாற்றம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தட்ஸ் கால்டு மாறு அண்ட் மாற்று. சார் நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகரு, நீங்கள் அடுத்த கட்சியில் சார் நீங்களும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா அந்த மாதிரி சார்? ஒரு தன்மத்தினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஒரே நாளில் நடந்துறது இல்லை சார். நான் ரொம்ப தைரியமாக இதுக்கு பதிவு போடுறேன். சில பேர் சிரிக்கிறாங்க, சில பேர் சந்தோஷப்படுவாங்க. 1981 குமரேசபுரம் பஞ்சாயத்து யூனியனில் எல்கேஜி யூகேஜி படிக்காமல் இப்படி சேர்ந்த அதே மாணவன் இன்னைக்கு இங்கே உட்கார முடியும் அப்படின்னா, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் செய்கிறது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தப்பு இல்லை, வாய்ப்புகள் தானே. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் காரணம் வந்து கஷ்டப்படுறதானே, தப்பு இல்லை. ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லை, எண்ணத்தை விதைத்ததுக்கு நன்றி.